அருண் ஐஸ்கிரீம்ன்ற அந்த பிராண்டு கிட்ட நீங்கள் கற்றுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான முதலான பாடம் என்ன அப்படின்னா, சூஸ் த ரைட் ப்ராடக்ட் அண்ட் த ரைட் சப்ளை செயின். அருண் ஐஸ்கிரீம்னுடைய நிறுவனர் வந்து திரு சந்திரமோகன். நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒரு ஆண்டர்பிரினர். ஹம்பிள் பிகினிங், ஒரு 40,000 50,000 அவருடைய பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த ஒரு பெரிய அளவில் அதை எடுத்துகிட்டு போயிருக்காரு. இன்றைக்கி வந்து அந்த பிராண்டு வந்து சவுத் இந்தியாவுடைய ப்ரைடுன்னே நான் சொல்லுவேன். ஐஸ்கிரீமுக்கு வந்து ஷெல்ஃப் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகம். அதை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ்கிரீமை வந்து ஒரு சின்ன சின்ன அவுட்லெட்ஸுங்களில் ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட்ஸ் மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸை க்ரியேட் பண்ணி அந்த அவுட்லெட்ஸ் மூலமாக ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவர் பண்ணது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டோர் டு டெலிவரி. அதாவது 80களில், நான் சொல்கிறது 86, 87, 88 அந்த வருடங்களில் டோர் டெலிவரி வந்து அருண் ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்னோவேட்டிவான சப்ளை செயினை வந்து அவர் கிரியேட் பண்ணார். கல்யாணங்களில் இன்றைக்கி ஐஸ்கிரீம் கொடுக்குறது வந்து ரொம்ப காமன். ஆனால் 1990ஸ்க்கு முன்னாடி வரையெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறதுன்றது ஏதோ ரொம்ப பெரிய வீட்டு கல்யாணங்கள், பணக்காரங்க வீட்டு கல்யாணங்களில் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் கூட ஐஸ்கிரீம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, அருண் ஐஸ்கிரீமுக்கு ஃபோன் பண்ணாக்கா அதை அழகாக அவங்க அதை எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பிஸ்னஸையோ இல்லை எந்த ஒரு நியூ வெஞ்சரையோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எந்த புள்ளியில் நீங்கள் அதை துவங்குறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லெசனை வந்து நம்ம அருண் ஐஸ்கிரீம் பிராண்ட் கையிலேருந்து கண்டிப்பாக கற்றுக்கணும்.